followed by Harshal Patel at number 9. Number 10 Harsh Dubey, bowling all-rounder, left-arm orthodox போடுறவர் அண்ட் டொமஸ்டிக்ல சில டீம்ஸ் கூட லீட் பண்ணியிருக்காரு. அண்ட் 2 more bowlers, ஈஷான் மலிங்கா அண்ட் ஜெய்தேவ் உனட்கட் will also play. அண்ட் 1 more bowler நினைக்கிறேன். ஆக்சுவலி இதுவே வந்துருச்சா? நம்பர் 8 வந்துருச்சு. கரெக்ட் தான். நம்பர் 8 வந்து பேட் கமின்ஸ். கரெக்ட்டா? பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ஸ்டோபே, ஜெயதேவ் உனட்கட் அண்ட் ஈஷான் மலிங்கா. அதான் 12 பேஜ் வந்துருச்சு. அதுக்கு ஏத்த மாதிரி மாத்திப்பாங்க. அவங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் பார்த்தா நிதிஷ்குமார் கேன் பவுல் அ பிட், பிச்சின் பண்ண முடியும் இன் கேஸ் நீடர்னா. சரி, ரொம்ப முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 4 மேட்சஸ்க்கு வந்து இஷான் கோயிங் டு கேப்டன் பிகாஸ் பேட் கமின்ஸ் நாட் அவைலபிள். கரெக்டா? ஸோ ஆக்சுவலி வந்து நாங்க சொன்ன 11 வந்து பேட் கமின்ஸோட சொல்லியிருப்போம். இப்போ பேட் கமின்ஸ் இல்ல அப்படின்னா மட்டும் நான் சில சேஞ்ச் சொல்லிடுறேன் நான். ஸோ என்னன்னா, பேட் கமின்ஸ் இல்லாதப்ப வந்து இஷான் கிஷன் வந்து கேப்டன் பண்ணுவோம். அது வந்து நியூஸ் கன்ஃபார்ம். ஸோ இப்போ என்னன்னா, பேட் கமின்ஸோட சேர்த்து நமக்கு 5 பவுலர்ஸ் தான் இருந்திருந்தாங்க. மீன் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து பவுலர் கன்சிடர் பண்ணாம 5 பவுலர்ஸ், மெயின் பவுலர்ஸ் வந்து பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ஜெயதேவ் உனட்கட், ஈஷான் மலிங்கா. ஸோ இப்போ வந்து பேட் கமின்ஸ் இல்ல அப்படிங்கிறப்ப அங்க ஒரு பேசர் தேவைப்படுது. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து சிவம் மாவி. ஓகே ஓகே. நான் பேசிட்டேன். நான் சொல்லிட்டு தான் சரி பாய் மட்டும். எனக்கு நான் எடுத்துக்கிறேன். வேற எதுவும் வேணுமா? அதுக்கப்புறம் கூப்பிடாதீங்க. எதுல விட்டு நீ வேமா சிவமாவின் பேசுனீங்க இல்லன்னா கமெண்ட்ஸ் இருந்து பேசிக்கலாமா? எடிட் பண்ணிக்கலாமா? எடிட் பண்ணிக்கலாம். ஓகே. என்ன திடீர்னு கொண்டு வந்துறதா? ஓகே, நான் சொல்லிக்கிறேன் அப்படியே. சோ இப்போ நம்ம சொல்லிக்க 11 வந்து பேட் கமின்ஸோட சொல்லியிருப்போம். சோ இப்போ வந்து பேட் கமின்ஸ் வந்து நாட் அவைலபிள் ஃபார் தி சீசன். கரெக்டா? சோ அதனால வந்து நம்ம வந்து ஒரு பவுலர் ஆட் பண்ற மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னா, பேட் கமின்ஸோட சேர்த்து வந்து 5 மெயின் பவுலர்ஸ் தான் இருக்காங்க. லைக் பேட் கமின்ஸ், ஹர்ஷ் டூபே, ஹர்ஷல் பட்டேல், ஜெயதேவ் உனட்கட், ஈஷான் மலிங்கா. சோ இந்த இடத்துல வந்து பேட் கமின்ஸ் வந்து ஒரு பேசர். கரெக்டா? சோ நம்ம பேசர் ரீப்ளேஸ் பண்றதுக்கு வந்து நான் இப்போதைக்கு வந்து சிவம் மாவி ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கேன். நம்ம சிவம் மாவி இங்க வந்து ஒரு ஆப்ஷன் ஜாயின் பண்ணிருக்கனால ஒரு ஃபாரின் ஸ்லாட் அங்க வந்து ஓப்பன் ஆகுது. நம்ம இந்தியனை வந்து நம்ம இங்க வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். அதுதான் மேல வந்து நிதிஷ்குமார் ரெட்டி, ஸ்மரன் அண்ட் சலீல் அரோரா, இந்த ஒரு 3 காம்போ இருக்குல்ல, அதுக்கு பதிலா வந்து கமிந்து மெண்டிஸ் லிவிங்ஸ்டன் ஆடலாம். எப்படி சொல்றேன் அப்படின்னா, அங்க 2 பேர் வந்து எய்தர் ஸ்மரன் லிவிங்ஸ்டன் அந்த காம்போ ஆடலாம், ஆர் கமிந்து மெண்டிஸ் சலீல் அரோரா ஆடலாம், ஆர் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து 5-6 ஸ்வாப் பண்றப்போ வந்து எய்தர் லிவிங்ஸ்டன் ஆர் கமிந்து மெண்டிஸ். ஸோ அங்க ஒரு சின்ன சேஞ்ச் வந்து ஸோ இது வந்து ஒரு சின்ன சேஞ்ச், ஒரு இனிஷியல் ஒரு 4 மேட்ச்க்கு இருக்கும். பட் வந்து இஃப் பேட் கமின்ஸ் வந்து அவைலபிள் அப்படின்னா வந்து நம்ம ஸ்டார்டிங் சொன்ன 11 தான் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும். இதுதான் வந்து மாவே ஆடலாம். அந்த அஜித்குமாரும் ரொம்ப டொமஸ்டிக்ல ரொம்ப நல்லா பவுல் பண்றாருங்கிற மாதிரி நான் சில நியூஸ் பார்த்துருந்தேன். அவருமே ஒரு ஆப்ஷனா தான். ஆனா சிவமாவிக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் அதிகமா இருக்கும். ப்ரீவியஸ் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிற ஒரு ரீசன், அண்டர் 19 நல்லா பிளே பண்ணியிருந்தாருங்கிற ஒரு ரீசன் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ராபபிள் 11. ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து டீம் எப்படிங்கிறது ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங் வித் டாப் ஆர்டர் சொல்கிறோம். டாப் ஆர்டர் பற்றி சொல்லணுமான்னு தேவையில்லை. இது வந்து மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் டாப் ஆர்டர். டாப் 3 டாப் 4 ரொம்ப தான். டாப் ஆர்டர் மட்டும் பார்க்கும்போது தான் ரொம்ப டிஸ்ட்ரக்டிவ் தான். பட் நம்ம லாஸ்ட் சீசனே பார்த்தோம், இவங்கள்ட்ட ஒரே ஒரு வீக்னஸ் என்னன்னா ஹிட் ஆர் மிஸ் மாதிரி தான் இருக்கு. ஒன்று ஹிட் ஆச்சுன்னா பிளாக் பஸ்டர் 280 300 கூட பிரீச் பண்ற அளவுக்கு போனாங்க லாஸ்ட் இயர். ஃபர்ஸ்ட் மேட்ச் ராஜஸ்தானோட நினைக்கிறேன், இஷன் கிஷனோட 100னால டிராவிஸர் ஒரு 50 போட்டு 280 or 90 கிட்டே போனாங்க. ஹையஸ்ட் கிட்ட 283 போனாங்க. ஆக்சுவலி அந்த ஆர்சிபியோட அடிச்ச ரெக்கார்ட் பிரேக் பண்ணல. ஆனா எல்லாரும் என்ன 300 பிரீச் பண்ணிடுவாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பெரிய ஃபெயிலியர் இருந்தது. உங்கள்ட்ட அந்த ஹிட் ஆர் மிஸ்ஸுங்கிற ஒரே ஒரு கன்சர்ன் தான். பட் ஸ்டில் ஐ பேக் டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா. இஷன் கிஷனும் ஒரு நல்ல வேர்ல்ட் கப் அடுத்து வராரு. ஸோ ஐ எம் கோயிங் டு கோ ஃபார் தெம் 9.5 அவுட் ஆஃப் 10. ஸோ எனக்குமே நீ சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே அக்செப்டபிள் தான். ஹெட், அபிஷேக் சர்மா, இஷன் கிஷன் 3 பேருமே வந்து செம டிஸ்ட்ரக்டிவ். என்ன அப்படின்னா 3 பேருமே வந்து விக்கெட்ஸை வந்து அவ்வளவு ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. அதனால வந்து ஒருவேளை வந்து எனக்கு ஒரே ஒரு கன்சர்ன் வந்து எடுத்தேன்னா, ஒருவேளை ஐபிஎல் வந்து ஒரு ஸ்லோ விக்கெட் கொடுக்குறாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஸோ அவே கேம்ஸ்ல வந்து மேபி ஸ்லோ விக்கெட் கொடுத்து ஸ்ட்ரகிள் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஒரு கன்சர்னால வந்து நான் வந்து 9 தரேன். நான் மேபி 9.5 கொடுக்கலாம். பட் அந்த ஸ்லோ விக்கெட் கன்சர்ன் லாஸ்ட் டைம் இருந்துச்சு. அந்த வீக்னஸ் வந்து இங்க ஓவர் கம் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் 3 பேர் அப்படி இருக்கலாம் 9. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து மிடில் ஆர்டர் வந்து கிளாசன் கன்ஃபார்ம் நம்பர் 4. ஸோ நம்பர் 5 வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. மேபி நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி கூட பேசலாம், ஆர் ஸ்மரன் வச்சு பேசலாம். ஓகே, ஸ்மரன் தான் நான் ப்ரிஃபர் பண்ணேன் ஸ்பெசிஃபிக்கா நம்பர் 5க்கு. கிளாசன் ஸ்மரன்ங்கிறப்போ பார்க்கும்போது அதுவுமே ஸ்மரன் வந்து ஒரு மாதிரி கேமை எடுத்துட்டு போய் பிளே பண்ற மாதிரி. நம்பர் 5க்கு டெடிகேட்டட் பிளே. நிதிஷ்குமார் ரெட்டியும் கொஞ்சம் ப்ரூவன் தான். பட் ஆஃப் லேட் அவர் நம்பர் 5ல வந்து கொஞ்சம் கியர் ஷிஃப்ட் பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்றாரு. அந்த ஸ்பின்னர்ஸ் ஆடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாருங்கிற கன்சர்ன்ஸ் இருக்கு. கிளாசன் பத்தி சொல்லவே வேணாம். நம்பர் 4ல அவரை அனுப்புறது காரணமே இன்னும் டிஸ்ட்ரக்ஷன்ஸை ஆப்போனன்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காண்டி தான், டேமேஜை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காண்டி தான் அவரே ப்ரொமோட் பண்றாங்க அப் தி ஆர்டர். அப்படிங்கிற போது இது நல்ல லைனப் தான். பட் இருந்தாலும் ஸ்மரனுக்கும் இன்னும் ஐபிஎல் எக்ஸ்போஷர் புதுசா இருக்கும். நிதிஷ்குமார் ரெட்டி ஆடினாலும் கொஞ்சம் அங்கங்க இஷ்யூஸ் இருக்குங்கிற ஒரு கன்சர்ன்னால I'm giving 8.5. ஓகே. ஸோ எனக்கு வந்து கிளாசன் மேல எந்த ஒரு டவுட் எதுவுமே கிடையாது. கிளாசன் இஸ் வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர். ஸோ நம்ம வந்து 4 வந்து நான் பேச போறதே கிடையாது. 5 என்ன அப்படின்னா வந்து அங்க ஒரு கன்சர்ன் கண்டிப்பா இருக்கு. என்ன அப்படின்னு நிதிஷ்குமார் ரெட்டி வந்து நாட் டிஸ்ட்ரக்டிவ் ஆர் நாட், அதாவது ஒரு டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் மாதிரி இன்னும் ப்ரூவ் பண்ணல. ஸ்மரன் வந்து நான் எப்போதும் சொல்லுவேன், ஐபிஎல்ல ப்ரூவ் பண்ணா மட்டும் தான் அந்த பிளேயர் நம்ம எடுத்துக்கவே முடியும். he can be good at international level or other leagues. ஐபிஎல் எப்படி சொல்ல முடியாது. ஸோ இங்க ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால, பட் கிளாஸ் அதை வந்து நல்ல பிளேயர்னால நான் வந்து 8 தரேன். ஸோ வந்து மேபி கிளாஸ் அதோட சொல்லு கிளாஸ் அந்த இதுக்கு பெரிய கான்ட்ரிபியூட்டரா இருக்காரு அந்த 8.5. ஆமா. ஸோ நான் வந்து மேபி கிளாஸ்னால வேற யார் இருந்தாலுமே கொஞ்சம் எக்ஸ்பென்ஸா வந்து 9 போயிருப்பேன். பட் இதனாலதான். ஓகே, நம்ம ஃபினிஷர்ஸ் எப்படி இருக்காங்க பார்ப்போம் இங்க. ஸோ ஃபினிஷர்ஸ் வந்து பாக்குறப்ப வந்து அனிகேத் சர்மா நம்பர் 7 ஃபீல்டு, மேபி வந்து சலீல் அரோரா அண்ட் லிவிங்ஸ்டன் இன்கேஸ் கமின்ஸ் இல்லாத டைம்ல லிவிங்ஸ்டன் பாத்துக்கலாம். லிவிங்ஸ்டன் இதுல என்ன ஒரே ஒரு பாயிண்ட் வந்து என்னன்னா வந்து நம்பர் 8மே வந்து ஹஸ்ட்ரூபி ஆர் பேட் கமின்ஸ்மே தே கேன் பேட். ஸோ நம்ம அப்படியே 3மே அதை வச்சு பேசிடலாம். ஓகே, அப்படின்னு பார்க்கும்போது பேட் கமின்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஹி ஹேஸ் ஃபினிஷ்ட் கேம்ஸ் இன் ஐபிஎல் அஸ் வெல், இன்டர்நேஷனல் அஸ் வெல். பேட் கமின்ஸ் ஒரு நம்பர் 8க்கு ரொம்ப, ஆக்சுவலி நம்பர் 7க்கே கொஞ்சம் டிசர்விங் பிளேயர் தான். அப்படிங்கிறப்போ நம்பர் 8க்கு தேர் இஸ் நோ டவுட் அட் ஆல். பேட் கமின்ஸ் ஒரு நல்ல பிளேயர். அனிகேட் வர்மா லாஸ்ட் இயரே ஷோ பண்ணார் வாட் ஹி இஸ் கேப்பபிள் ஆஃப்னு சொல்லி நிறைய மேட்சஸ் நல்லா ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. டீம் கொஞ்சம் சொதப்பும் போதுமே அவர் கொஞ்சம் தனியா ஒன்மேனாவும் 2 to 3 மேட்சஸ் ஆடினார். பட் நம்பர் 6ங்கிற கேஸ்ல தான் சலீல் அரோரா இன்கேஸ் ஆடுறாருங்கிற கேசஸ்ல அவர் பயங்கரமான ஹிட்டருங்கிற மாதிரி நான் நிறைய பார்த்தேன். ஆக்சுவலி இன்ஃபேக்ட் சம் பீப்புள் என்ன சொன்னாங்கன்னா, சிஎஸ்கே வந்து கார்த்திக் சர்மா 14 crores எடுத்து ஏமாந்துட்டாங்க, இவங்கள 1.5 crores 1.6 crores எஸ்ஆர் ஸ்மார்ட் பை எடுத்துட்டாங்க, ஸ்டீல் பை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பட் நான் இன்னும் சில இது பார்த்தது என்னன்னா, அவர் கொஞ்சம் ரொம்ப பிளைண்ட் ஹிட்டருங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு கன்சர்ன் மட்டும் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஐபிஎல் மாதிரி கேம்ஸ்ல எல்லா மேட்சஸும் ஹிட் ஆர் மிஸ்ங்கிற மாதிரி பிளைண்டா ஆட முடியாது. அந்த ஒரு அண்ட் தென் என்னதான் இருந்தாலும் இந்த ஹெவி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் வெயிட் அவுட் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. அதனால எனக்கு கொஞ்சம் சில கன்சர்ன்ஸும் இருக்கும். அதனால 8 கொடுக்கலாங்கிற மாதிரி இருக்கு. பிகாஸ் கம்மின்ஸ் இருந்து அனிகேட் வர்மா இருந்துமே 6 வந்து கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகாத மாதிரி இருக்கு. அதனால இன்கேஸ் அவங்க இப்படி கூட ட்ரை பண்ணுவாங்களான்னு தெரியல. அனிகேட் வர்மா 6 அனுப்பிட்டு சரி கொஞ்சம் முதல்ல கம்மி பால்ஸ் ஆட வச்சு பார்க்கலாம்
அவர் எப்படி ஆடலாங்கிற மாதிரி பார்க்கலாங்கிற மாதிரி கூட ட்ரை பண்ணுவாங்களான்னு தெரியல. ஓகே. ஸோ ஆக்சுவலி என்னன்னா நீ சொன்ன பாயிண்ட் எல்லாமே அக்செப்டபிள் தான். என்ன அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து நம்பர் 6 and 7 வந்து அதிகம் ஃபோக்கஸ் பண்ணுவேன். நம்பர் 8 அப்படிங்கிறது சப்போர்ட் ரோல் மாதிரி பார்ப்போம். நம்பர் 6 and 7 தான் வந்து நம்ம மெயினா பாக்குறது. இந்த நம்பர் 6 and 7 வந்து தேர் பொட்டன்ஷியல், பட் வந்து யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அன்னைக்கே தருமா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இருக்கு. ஐ மீன் எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டியுமே வந்து ஒரு அந்த ஒரு சீசன் ஆடி இருக்காரு. பட் கேம் டீப் எடுத்து போறான்னு தெரியல எனக்கு. அந்த ஒரு சொல்வேன்ல எப்போதுமே வந்து 30 balls 40 balls இருக்கப்ப அன்னைக்கே தருமா எப்படி வந்து நாட் ப்ரோன் இன் ஐபிஎல். ஸோ அதனால வந்து எனக்கு என்னமோ இந்த இடத்துல வந்து அதாவது வந்து ஆன் பேப்பர்ல பாக்குற டேஞ்சர்ஸா தெரியல. மேபி பிளேல இருக்கலாம், பட் இப்ப இன்னைக்கு வந்து ஆன் பேப்பர் வந்து எனக்கு வந்து டேஞ்சர் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறனால நான் சமைக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஓப்பனிங் அட்டாக் எப்படின்னு பார்ப்போம் பவுலிங்ல. ஸோ எங்க ஓப்பனிங் ஸ்பெல் யார் போடுவா அப்படின்னு பாக்குறப்ப வந்து ஜெய்தேவ் உனத்கட், ஈஷான் மல்லிங்கா அண்ட் தென் பேட் கமின்ஸ். பேட் கமின்ஸ் மே ஆர் மே நாட் பி. மேபி நம்ம வந்து பியூரா பார்த்தா ஜெய்தேவ் உனத்கட் அண்ட் ஈஷான் மல்லிங்கா கரெக்டா? ஈஷான் மல்லிங்கா ஒரு நல்ல பவுலர் தான். லாஸ்ட் இயருமே நல்லா வின் பண்ணி கொடுத்தாரு ஆக்சுவலி சில மேட்சஸ் தான் எஸ்ஆர்எச் காண்டி. ஜெய்தேவுக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட மோர் தென் 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஐபிஎல்ல. ஒரு மாதிரி நல்ல பிளேயர் தான். பட் கம்பேர் டு இப்போ இருக்க கேம்ல பவர் பிளேல வர அட்டாக்கிங் மோட அவங்களால இது பண்ண முடியுமோ? இப்போ மும்பை மாதிரி ஒரு டீம் ரொம்ப அட்டாக்கிங் மோட்ல வராங்கன்னா அவங்களால எவ்வளவு தூரம் பண்ண முடியும்? ஒரு பேட்டிங் விக்கெட்ஸ் தான் போறாங்க, 250ங்கிற மாதிரி போறதெல்லாம் உங்க பவர் பிளேல எவ்வளவு விக்கெட் டேக்ஸ் எடுத்து இப்போ 10 போல்ட் மாதிரி சந்தீப் சர்மா மாதிரி எப்படி போட முடியுமாங்கிற மாதிரி பார்க்கும்போது ரொம்ப ஐபிஎல் இப்போ கரண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்ல பார்க்கும்போது இவங்க கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஜெய்தேவ் பேர். ஸோ எனக்கு இருந்தாலும் எனக்கு இஷன் மலிங்கா லாஸ்ட் இயர் பண்ணது ரொம்ப நல்லா தெரிஞ்சது. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கன்சர்ன்ஸ், ரொம்பவே கன்சர்ன்ஸ் இருக்கிறதுனால நான் 6.5 தான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஜெய்தேவ் உனத்கட் இஸ் நாட் ஸ்ட்ரைக் பவுலர் ஆர் அவர்கிட்ட வந்து ஸ்விங்கோ இல்லை வந்து எந்த ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்துமே இல்லாத மாதிரி ஃபீல் இருக்கு. இஸ் அ பவுலர், பட் எந்த விதத்தையும் ட்ரபிள் பண்ற மாதிரி இருக்காது. ஈஷன் மல்லிங்கா கிட்ட வந்து ஸ்விங்கி ஆக்ஷன் இருக்கு, அந்த யாக்கிங் லென்த் இருக்கு. ஸோ மேபி வந்து பேட் கமின்ஸ் சப்போர்ட் பண்ணி ஈஷான் மல்லிங்கா ஒரு நல்ல ஸ்கில் கொடுக்குறப்ப வந்து மேபி ஒரு டீசெண்டான அட்டாக்கா இருக்கலாம். பட் அந்த ஒரு எக்ஸ்பேக்டர் அந்த மாதிரி யாரும் தெரியல. ஈஷான் மல்லிங்கா மட்டுமே விக்கெட் தான் நல்லா இருக்கும், அந்த மாதிரி தான் இப்ப இருக்கு. ஏன்னா ஹர்ஷல் பட்டேல் கான் பவுல் இன் பவர் பிளே, டெத் பவுலர் மிடில் ஆர்டர்ஸ் தான். அதனால எனக்குமே வந்து 6.5. ஏன்னா விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் எதுவுமே இல்லை உங்களுக்கு. ஸோ பெரிய லெவல்ல இம்பாக்ட் இருக்காதுங்கிற ஒரு ஃபீல். இப்போ வந்து பண்ணுவாங்கங்கிற மாதிரி எனக்கும் தோணுது. ஏன்னா புவனேஸ்வர் தான் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்க்கு ரொம்ப பேர் போன பவுலர். அந்த மாதிரி ஒரு பவுலர் விட்டதுக்கு அடுத்து ஷமி ஒன்று ட்ரை பண்ணாங்க, ஷமியும் ஒர்க் அவுட் ஆகலை. அந்த புவி பிளேஸே இன்னும் அவங்க ஃபில் பண்ண முடியாம இருக்காங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. கரெக்ட். ஹர்ஷ் டூபே அண்ட் தென் ஹர்ஷ் டூபே மட்டும்தான் வந்து ஸ்பின்னரா இருக்காங்க ஆக்சுவலி மிடில்ல ஏன்னா வந்து பண்ணிடுவாரு. ஸோ மேபி ஹர்ஷல் பட்டேல் 2 overs அண்ட் ஹர்ஷ் டூபேன்னு பேசலாம். ஏன்னா ஜீசன் அன்சாரிக்கு வந்து பிளேயிங் லெவல்ல சான்ஸ் கிடைக்குமாங்கிறது தெரியல. அண்ட் தென் மிடில் ஓவர்ஸ்ல பேட் கமின்ஸும் கொஞ்சம் போட்டு பாதி இடத்துல போடுற மாதிரி தான் இருக்கும். அப்படின்னு பாக்குறப்போ எனக்கு வந்து ஸ்பின் அட்டாக்னு மட்டும் பார்த்தோம்னா ரொம்ப வீக். ஏன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லங்கிற ஒரு கன்சர்ன் இருக்கு. ஆமா, ஏன்னா வந்து உனக்கு வந்து லெட்ஸ் நம்ம எப்படி பேசணும்னா ஒரு நல்ல ஸ்பின் அட்டாக் வந்து ஒரு 3 குவாலிட்டிஸ்னா 2 குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் வேணும். பட் இங்க இருக்கிறதே ஒரே ஒரு ஸ்பின்னர் தான். அந்த ஒரு ஸ்பின்னருமே வந்து நாட் அந்த ஒரு ரஷீத் கான் மாதிரி அந்த இம்பாக்ட் கூட கிடையாது. ரொம்ப எக்ஸ்பேக்ட் ஸ்பின்னர் கூட கிடையாது. ஒரு நார்மல் ஸ்பின்னர் லைக் எப்படி சொல்றது பவன் சாரி அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு டீசென்டான ஒரு பவுலர். அப்படி பாக்குறப்ப வந்து எனக்கு ஸ்பின் அட்டாக் வந்து ரொம்ப வீக்கா தெரியுது. ஸோ எனக்கு வந்து 5 தான் என்னோட பாயிண்டா இருக்கு. அதுக்கு வாட் இஸ் யுவர்ஸ்? எனக்கும் ரொம்ப கன்சர்ன் தான், பட் 5 would be hard because ஹர்ஷ் டூபே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றாருங்கிற மாதிரி நானும் பார்த்தேன்.
பட் அவர் ஒன்றும் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் இல்ல. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்ங்கிறப்போ இப்போ லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டா தான் இப்போ ஒரு மேட்ச் அப்னு எல்லாரும் பேசுறாங்க. அந்த மாதிரி கன்சர்ன்ஸ்லாம் இருக்கிறதுனால தான் எனக்கும் 6 கொடுக்கறதுக்கு கொஞ்சம் மனசும் வரல. அதனால 5.5 would be my ஓகே. ஏன்னா வந்து ஹர்ஷ்டில் நல்லாவே போட்டாலுமே கூட சப்போர்ட் பண்ற கூட யாரும் கிடையாது. அது ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்தாங்கன்னா வேற ஸ்பின்னர் கொடுத்து லெக்கியோ இல்லை ஆஃப் ஸ்பின் ஓகே லிவிங்ஸ்டன் ஆடினாருன்னா மேபி ஒரு சான்ஸ் இருக்கும். இப்போ ஜீசன் அன்சாரி ஆடுறதுக்கான சான்சஸும் கம்மி அப்படிங்கிறப்போ. ஏன்னா வந்து இன்னொரு பாயிண்ட் வந்து டிராவிஸ் ஹெட் வந்து ஆர்சனலா இருந்தாலுமே வந்து உங்களுக்கே தெரியும் லாஸ்ட் ஃபியூ சீசன்ஸா வந்து அவர் வந்து இம்பாக்ட் வேற வந்துட்டு இருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு வந்து நான் IPL T20.comல பார்த்தாலும் கூட அவரை வந்து இதா போட்டு வச்சிருக்காங்க, பேட்டரா போட்டு வச்சிருக்காங்க. கிளென் மேக்ஸ்வெல் மாதிரி தான் கிட்டத்தட்ட இருந்தார் முன்னாடி. இப்போ பவுலிங் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஆஸ்திரேலியாவுக்குமே பவுலிங் போடுறது இல்லை. அப்படி பாக்குறோம்னு அவர் கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ அபிஷேக் சர்மா எல்லாருமே அவங்கலாம் வந்து பார்ட் டைமர்ஸ், அவங்களையும் எட்ட வர முடியாது. அதனாலதான் 5 கொடுத்துருக்கு. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து டெத் அட்டாக் பார்த்துருவோம். சார் டெத் பவுலர்ஸ். ஸோ இன் டெத் பார்க்குறப்ப வந்து ஹர்ஷல் பட்டேல் கம்ஸ் இன் டு பிளே. ஸோ அந்த ஸ்லோ பவுலர்ஸ் ஸ்லோ பால்ஸ் அதெல்லாம் வந்து எஃபெக்டிவா இருக்கும். அண்ட் தென் பேட் கமின்ஸ், மேபி ஈஷான் மல்லிங்கா வந்திருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட் ஒரு 4 to 5 hours தான் பேசுவோம் டெத்துங்கிறப்போ. லாஸ்ட் ஒரு 4 hours பார்க்குறப்போ வந்து ஹர்ஷல் பட்டேல், பேட் கமின்ஸ், ஈஷான் மல்லிங்கா இந்த 3 காம்போ தான் இருக்கு. இந்த 3 காம்போ பார்க்குறப்ப வந்து என்ன தோணுதுன்னா யாக்காஸ் நெயில் பண்ண முடியும் மல்லிங்கனால. ஹர்ஷல் பட்டேல் வந்து அந்த ஸ்லோ பவுலர்ஸ் கட்டர்ஸ் வந்து எஃபெக்டா இருந்திருக்கு. அண்ட் பேட் கமின்ஸோட வேரியேஷன் வச்சிருக்கு, கண்டிப்பா வேரியேஷன் இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங் வந்து பேட் கமின்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்ஸ் இன் டு பிளே. ஸோ இது வந்து ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்ற ஒரு டீசென்டான அட்டாக்கா ஒரு தெரியுது ஆன் பேப்பர்ல. தே கேன் மேனேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஐ வுட் கோ வித் 8. வாட் இஸ் திஸ்? யா, இது ஒரு டீசென்ட் அட்டாக்கா தெரியுது. பட் இப்போ இருக்க யாரால பேட்டர்ஸ் ஆர் கோயிங் டு கம் வெரி ஹார்ட் ஆன் யூ இன் டெத் அப்படின்னு பார்க்கும்போது அதை மேனேஜ் பண்ண முடியுமான்னு பார்த்தா எனக்கு ஒரு கன்சர்ன் இருக்கு. கம்மின்ஸ் ஐ பேக் ஹிம் ஓவர் எனி ஒன். பட் ஸ்டார்க் அளவுக்கு கம்மின்ஸ்னால டெலிவர் பண்ண முடியுமா டெத் ஓவர்ஸ்லன்னு பார்த்தா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஓகே. ஏன்னா சில நேரத்துல டெத்துல கம்மின்ஸ் அடியும் வாங்கியிருக்காரு. அண்ட் தென் ஸ்லோ பவுலிங் பிஃபோர் ஆக்சுவலி ஹர்ஷல் பட்டேலுக்கு பெனிஃபிஷியலாக இருந்தது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் பெருசாக பண்ணலை. அண்ட் தென் நீ சொன்ன மாதிரி ஈஷான் மல்லிங்கா யாக்கிங் லென்த்தில் நல்லா போடுவார், யாக்கர்ஸ் நெயில் பண்ணுவாருங்கிற ஒரு கன்சர்ன் இருக்கு. அந்த ஸ்லிங்கி ஆக்ஷனுமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு டெத் ஓவர்ஸில் பேட்டர்ஸ்க்கு. இந்த கன்சர்ன்ஸ் ஆடிங் டு த பேட் கமிங்ஸ் திங்கிங் மைண்ட். அவர் மைண்ட் வச்சு நல்லா மைண்ட் கேம் நல்லா ப்ளே பண்ண முடியும், வேரியேஷன் காட்டி போட முடியுங்கிற ஒரு கன்சர்ன்காண்டி ஐ எம் கிவிங் 7. இல்லைன்னா இது எனக்கு கொஞ்சம் வீக்கரா தெரியுது. பட் இந்த கன்சர்ன்ஸ் பேட் கமின்ஸ்னால இதை ஓவர் கம் பண்ணி வர முடியுங்கிற ஒரு பிலீஃப்னால ஐ எம் கோயிங் ஃபார் 7. ஸோ எஸ், ஆக்சுவலி அடுத்து நம்ம ஓகே ஃபைன். ஓகே, லாஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்ல வேண்டியது இருக்கு, அதுக்கப்புறம் சொல்றேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஓகே மேட்ச் வினர்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதை வந்து டாப் 4 மேட்ச் வினர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் என்ன கேட்டா. ஏன்னா வந்து 4 பேர்னாலும் சிங்கிள் ஹேண்டடா வந்து மேட்ச் எடுத்துட்டு போக முடியும். ஏன்னா ஹெட் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், கிளாசன் யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு 30 பால் பிடிச்சாங்க அப்படின்னா, ஒரு ஆள் ஒரு 40 பால் பிடிச்சாங்க அப்படின்னா ஸ்கோர் போர்டு 200 250 அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அண்ட் தென் வந்து ஒன் மோர் பிளேயர் வந்து பேட் கமின்ஸ். நான் ஏன் சொல்லுவேன்னா ஹி கேன் டூ, பெருசா பண்ணது இல்லை, 1 or 2 மேட்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஹி கேன் டூ பேட் கமின்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும். He can deliver the bat, ball and decision as well. மூணுலயுமே. Yeah. Correct. ஸோ அந்த ஒரு கேப்டன்ஷிப்ல ஒரு இம்பாக்ட் பண்ண முடியும். நியூ பால் எடுத்தும் டெலிவர் பண்ணியிருக்காரு, டெத்ல போட்டிருக்காரு. பேட்டிங்குமே வந்து ஹி கேன் ஹிட் சிக்ஸஸ், அந்த ஒரு ஆங்கர் ரோல் பண்ண முடியும். அது ஒரு டீமுக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்துலயும் கொடுக்க முடியும். அதனால வந்து பேட் கமின்ஸ். ஸோ நம்ம பேசுனதே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெத்ல ஒரு மார்க் கொடுக்குறோம், எல்லாமே வந்து பேட் கமின்ஸை வச்சே தான் எல்லாமே இருக்கு. பட் இங்க வந்து SRH வந்து குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வந்து பேட் கமின்ஸ் எவ்வளவு சீக்கிரம் வந்து இந்த ஸ்குவாட்ல ஜாயின் பண்றாரோ, சரி மேட்சஸ் ஆடுறாரோ, அதுக்கப்புறம் தான் SRH சான்சஸே நமக்கு ஆரம்பிக்குது. ஸோ வித்தவுட் பேட் கமின்ஸ் வந்து பேட்டிங் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன், பட் பவுலிங் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு வித்தவுட் பேட் கமின்ஸ் சொல்றேன். சோ அதனால வந்து எனக்கு என்னமோ போட போறாரு,
பவர் பிளேலையும் போட போறாருங்கிறப்போ அது ஒரு பெரிய கன்சர்னா தான் இருக்கும். ஏன்னா இவங்க டீமை பில்ட் பண்ணதே வந்து பேட் கமின்ஸ் தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பேட் கமின்ஸ் இல்லை அப்படிங்கிறப்போ அவங்க பவுலிங்ல நம்மளே பார்த்தோம். பேட் கமின்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு பவுலரே புதுசாக ஆட் பண்ற மாதிரி இருக்கும். பேட்ஸ்மேன் அங்கே குறையுது, பவுலிங் அகைன் வீக் ஆகுது. ஏன்னா பேட் கமின்ஸ் மிடில் ஓவர்ஸ், டெத் ஓவர்ஸ், இன்ஃபேக்ட் ஓப்பனிங்ல போட முடியும். பட் லெட்ஸ் சே இப்போ சிவம் மாவியார், அமித் குமார் வராருன்னா அவர் எந்த அளவுக்கு அந்த பேட் கமின்ஸோட ஒரு ஹாஃப் ஆல் ஃபில் பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. ஸோ அப்படி பாக்குறப்ப வந்து வித்தவுட் கமின்ஸ் வந்து ஐ திங்க் எஸ்ஆர்எச் வந்து ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்கு. பட் வித் கமின்ஸ் வந்து தே ஹாவ் சான்ஸ். ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் தாட்ஸ். ரொம்ப அக்ரியபிள் பாயிண்ட் தான் நீ வச்சது எல்லாமே. அதான் இன்னொன்னு அந்த ஆப்போசிஷன் டீம் வந்து ஒருவேளை வந்து லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி வந்து அவே கேம்ஸ் ஃபுல்லா வந்து இவங்களுக்கு வந்து ஸ்லோ ட்ராக் கொடுத்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒரு பிளானுமே வந்து கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும். இவங்க சேசிங்ல தான் நிறைய வின் பண்ணுவாங்கங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் அவங்க பேட்டிங் பவுலிங்கை கம்பேர் பண்ணும்போது வெரி மச் டிஃபரன்ஸ் இருக்கு, ரொம்ப பெட்டரா இருக்குங்கிறப்போ அவங்க சேசிங் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. கண்டிப்பா பேட்டிங் நீ பவரா வச்சிருக்க அப்படின்னா சேசிங் ப்ரிஃபர் பண்ணணும். ஏன்னா இவனால வந்து டிஃபெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ this is it. Yeah, that's it from us. Okay, fine. So guys, thanks for watching this video. We will be back with another video. Until then, bye.